இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 1-5 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு செயலிலும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அயலாரோடு நாம் கொள்ளுகின்ற தொடர்பில் செயல்படுகின்ற விதங்களை நாம் எண்ணி ஆராய்ந்து பார்த்து கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். மிக சுலபமாக மற்றவர்களை குற்றப்படுத்தி விடுகிறோம். நாம் என்னவோ ரொம்ப யோகிய மாதிரி. அந்த குறிப்பிட்ட தவறு நம்மிடம் இல்லை, அதைவிட பெரிய தவறு நம்மிடம் பல மூட்டையாக நம்மில் இருக்கிறது. தினந்தோறும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விடுவதே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் இறக்க கொஞ்சம் கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகுது நம்முடைய குற்றங்கள். சூழ்நிலைகளிலே, நிர்பந்தங்களிலே, நம்முடைய உடலிலே, உள்ளத்திலே எழுகின்ற அந்த ஆசைகளிலே தினந்தோறும் மற்றவர்களை குற்றப்படுத்த நாம் யார்? மற்றவர்களுடைய குற்றங்களை களைவதும், குற்றங்களுக்கு மன்னிப்பு அளிப்பதும், குற்றப்படுத்தி தீர்ப்பு வழங்குவதும் அது கடவுளுடையது. நாம் படைப்புகள் தானே. மற்றவர்களை விட எந்த விதத்திலும் நாம் உயர்ந்தவர்கள் இல்லை. அதனால்தான் சமத்துவம் பேசுகிறோம், அதனால்தான் சமூக நீதி, அதனால்தான் சகோதரத்துவம் நாம் பேசுகிறோம். அதுதான் இயேசு என்ன சொல்லுகிறார்? அன்பு செய்யுங்கள். அன்பு இருந்தால் குற்றப்படுத்துவோமா? நம்முடைய தாய் தந்தையர் மேல் நாம் குற்றப்படுத்த உள்ளம் இடம் கொடுக்குமா? எவ்வளவோ தவறுகள் கூட இருக்கும், நம்மால் குற்றப்படுத்த முடியாது. எவனாவது ஒரு வார்த்தையை அம்மாவை பத்தி சொல்லட்டும் இல்லையா? அது அம்மா, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா என்றால் நியாயம் மாறிவிடுமா? மாறும். எப்பொழுது நாம் யாரையும் குற்றப்படுத்தாமல் நம்மை ஒவ்வொரு குற்றத்திற்கும் தவறு செய்கிறோம் என்ற அந்த குற்றத்திற்கும் அந்த உணர்வுகளோடு நம்மில் நாம் எழுந்து நம்மை கண்டித்து திருத்திக் கொள்ளும் பொழுது நாம் உயர்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் யாரையும் குற்றப்படுத்துவதற்கு முன்பு எங்களிலே இருக்கிற குற்றங்களை நாங்கள் கண்டித்து திருத்திக் கொள்ள, எங்கள் கண்ணிலே இருக்கிற மரக்கட்டையை நீக்குவதில் கவனம் செலுத்த எங்களுக்கு மிகுந்த ஞானத்தை தருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.